வணக்கம் மக்களே, நான் உங்கள் அசோக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு இந்த பைக் டெலிவரி ஜாப்புக்கு எப்படி கன்சல்டன்சியை கான்டாக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத முழுமையாக சொல்ல போகிறேன். இதுதான் பெஸ்ட் கன்சல்டன்சியோட வாட்ஸ்அப் டீம். இந்த குரூப்பில் அப்படி எனக்கு ஜூன் 16ஆம் தேதி வந்தது தான் இந்த ஜாப் டிமாண்டு. இந்த டிமாண்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் 2 வீலர் லைசன்ஸ் இருந்தால் போதும். ஃபுட் டெலிவரி ஜாப்பு. சேலரி 8.5லேருந்து 18 dirhams. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு நம்ம எவ்வளோ அனுப்பலாம், எவ்வளோ படிப்பு தகுதி, ஃபுட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, 200 dirhams. அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் ஃபுட்டும் அக்காமடேஷனும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம தான் அக்காமடேஷனும் ஃபுட்டும் பார்த்துக்கணும் வெளியே. அக்காமடேஷன் 250லேருந்து 350 dirhams ஆகும். ஃபுட்டுக்கும் அதே மாதிரி 250லேருந்து 300 dirhams ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் டிப்ஸ் வச்சு ஃபுட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனு நம்ம கொண்டு போகணும். சிம்மு அதுக்கான ரீசார்ஜ் கம்பெனி கொடுக்கணும். மந்த்லி ஒரு 700 dirhams பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த லைசன்ஸுக்கு, சாலிக்னா டோல்கேட்டு, சிம்மு, பைக் ரெண்ட்டு, பைக் மெயின்டெனன்ஸு அப்படிங்கிறதுக்காக. பைக் பெட்ரோல் இதில் போட்டிருக்காங்க, பட் இது கிடையாது. ஏஜ் ஜூன் 16ஆம் தேதி அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு வந்த உடனேயே நான் இதை அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க நம்பருக்கு அனுப்பிச்சிட்டேன். சார் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க எனக்கு பேசியிருந்தாங்க, எதுக்காக வரீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணிட்டு பாஸ்போர்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் அது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல வரேன்ட்டு. சரி, ஓகே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நான் போயிட்டு 40,000 அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அங்குள்ள அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு, பாஸ்போர்ட் சப்மிஷனுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு வரும்போதே அவங்க மெடிக்கலும் ஃபோட்டோவும் எடுக்க சொல்லிட்டாங்க. அதையும் முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் ஜூன் 18ஆம் தேதி எனக்கு ஜூம் கால் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அது முடிஞ்சிச்சு. அதில் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு, அதை நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஜூன் 19ஆம் தேதி அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. டிமாண்டில் 700 தான் டிடெக்ட் பண்ணுவோம் மந்த்லின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்டர்வியூ காலில் 1500 டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூன் 26ஆம் தேதி எனக்கு துபாயிலேருந்து டெல்டா ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. டெல்டா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. அதை எனக்கு 17ஆம் தேதி எனக்கு விசா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டிக்கெட் புக் பண்ணாங்க. டிக்கெட்டோட காஸ்ட்டு 20,606 ரூபா வந்துச்சு. புக் பண்ணிவிட்டு எனக்கு டிக்கெட்டை போட்டு விட்டாங்க. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் கிளம்புற மாதிரி போட்டு விட்டாங்க. இதோடு அங்கே முடிஞ்சிச்சு அவங்களோட ஸ்டெப்பு. நானும் கிளம்பி துபாய்க்கு வந்துட்டேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்ஃபர்மேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன்.